அனைத்து மகளிர் காவல் நிலையம் முன்பு இளம்பெண் குடும்பத்தினருடன் தர்ணா போராட்டம். வரதட்சணை கொடுமை காரணமாக போலீசில் புகார் கொடுத்து 8 மாதமாக நடவடிக்கை எடுக்காமல் அலைக்கழிப்பதாக கூறி இளம்பெண் குடும்பத்தினருடன் மகளிர் காவல் நிலையம் முன்பு தர்ணா போராட்டம். குழந்தையை காவல் நிலையத்திற்குள் கொண்டு சென்று விட்டதால் பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளோடு நரசிங்கபுரத்தை சேர்ந்தவர் மகாலட்சுமி, வயது 24. இவருக்கும் தாடிக்கொம்பு சுக்காம்பாடியை சேர்ந்த மணிமுருகன் என்பவருக்கும் கடந்த 2021ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு பவனேஷ் என்ற 1 வயது ஆண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு 5 லட்சம் ரொக்கம் மற்றும் நகை 3 பவுன் வரதட்சணையாக தாய் வீட்டிலிருந்து வாங்கி வர சொல்லி மகாலட்சுமியின் கணவர் குடும்பத்தினர் கொடுமைப்படுத்தியுள்ளதாக தெரிகிறது. மேலும் கணவர் வீட்டில் மகாலட்சுமிக்கு அவரது மாமனார் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் மகாலட்சுமி இதுகுறித்து தனது கணவரிடம் கூறியுள்ளார். கணவர் இதுகுறித்து அவரது தந்தையை கண்டிக்காததால் மகாலட்சுமி மனமுடைந்து தனது பாதுகாப்பிற்காக தாய் வீட்டிற்கு சென்று விட்டார். மேலும் இதுகுறித்து மகாலட்சுமியின் குடும்பத்தினர் வடமதுரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். கடந்த 8 மாதங்களாக 5 முறை புகார் செய்தும் மகளிர் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்களை அலக்களித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த மகாலட்சுமி மற்றும் குடும்பத்தினர் இன்று வடமதுரை அனைத்து மகளிர் காவல் நிலையம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களது புகார் குறித்து நடவடிக்கை எடுக்கும் வரை இந்த குழந்தையை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சிறுவனை காவல் நிலையத்திற்குள் கொண்டு சென்று விட்டனர். அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய போது வடமதுரை மகளிர் காவல் நிலையத்தில் அதிகமாக லஞ்சம் வாங்குவதாகவும் பணம் இருந்தால் மட்டுமே நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் குடும்பத்துடன் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை செய்து கொள்வதாக மகாலட்சுமியின் குடும்பத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த பிள்ளை வாழ நல்ல சாவன ஒரு முடிவுல தான் வந்தேன். எனக்கு தெரியும் வந்து ஆகாதுன்னு தெரியும். எத்தனை நாள் சார்? 8 மாச காலமா நாங்களா வசதி யோசனை கிடையாது. ஊரே டீ கடையில வந்து கிளாஸ் பண்ணுவாங்க. காக்கெல்லாம் பேண்ட் சட்டை போடுவாங்க. ஊரே டீ கடையில 300 ரூபாய்க்கு இவனா சார் பெத்த தகப்பேன், பொண்ணை பெத்த தகப்பேன். இவர் பொண்ணை பெத்த தகப்பேன். டீ கடையில நாங்க பணக்காரங்களா கிடையாது, ஏழை பாளைய தான். காலைல 9 மணிக்கு வந்தேன். நான் 11 போய் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. நான் எவ்வளவு போய் வெளியே போய் உட்காருங்க. எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு. மக்களுக்கு தீர்க்கிறதா உங்களுக்கு முக்கியமான வேலை. வாங்குற சம்பளமே மக்களோட வரிப்பணத்துல தானே வருது. நாங்க கஷ்டப்படுறதா தானே. அப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனை தீர்த்து வைக்க கூடாதா? என்ன எங்களுக்கு நாங்க தயார் நீங்க சனிக்கிழமை அப்புறம் வந்து போனாங்க. என்ன சொல்லிட்டு போன சொல்லுங்க. என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க அவரோட மகளோட அதனை தீர்த்து விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் 8 மாதம் கம்ப்ளைண்ட் பேப்பர் இன்னைக்கு வரைக்கும் கவுன்சிலிங் எத்தனை 1 மாதம் முன்னாடி நாங்கள் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாங்களா? உடனே நேற்று வந்து அவங்க பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. 3 மாசம் ஜோலி முடிச்சான்னு சம்பந்தம் சொல்றான். என்கிட்டயே தெரிஞ்சதா நீ பாத்துக்க வாங்குறேன். இத்தனை பேப்பருக்கு என்ன என்னைக்கு போனாலும் போறாங்க. மகளிர்னால போட்டு இதுக்கப்புறமா ஒரு நல்ல உணவை கொடுங்க. தாயி எரியுது சார். பட்டியா கண்டு பச்சை வந்த நான் போய் உட்காரு என்ன சார் ஒரு மனசு காலையில இருந்து ஒரு பச்சை தண்ணி குடிக்காம 25 தடவை வந்திருக்கோம். அந்த பெட்டிஷன் கூட போய் வாங்கி பாருங்க. 3 டைம் எழுதி குடிச்சிட்டு போயிருக்காங்க. கவுன்சிலிங் 1 மாசம் அலைஞ்சாங்க. கிட்டத்தட்ட 25,000 டீ கடையில வேலை கூட கடமைக்கு செலவு பண்ணிக்கிருக்கான். போய் பாத்துங்க. 8 மாசம் அந்த அம்மா சொல்லிருக்காம்ல. நான் சொல்றேன் எவிடன்ஸ் இருக்கு. 8 மாசம் கோர்ட்ட போய் பாத்துக்க. எல்லா விட அப்படியே கவுன்சிலிங் அனுப்புறாங்க. எதுக்கு இது பண்றாங்க? மகளிர் காவலும் தேவையில்லையாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை 10 பேரை வச்சு போல கண்டறப்ப இந்த மகளிரே தேவையில்லையே. எதுக்கு இந்த மகளிர்? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதான் மகளிர் வச்சிருக்காங்க. இவங்க பூரா வாங்கிட்டு போயிட்டு நாளைக்கு வாங்க
இந்த கஷ்டப்படுற முறை மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்து சாக வேண்டியதான். தமிழ்நாட்டுல இதான் நடக்குது. இந்த மண்ணெண்ணெய் அதே தான் நேரம் அங்க போய் மண்ணை ஊத்தி கொளுத்த வேண்டியதான். வேற வழி இல்லையே. திங்கக்கிழமை அங்க பேசி முடிச்சு விட்டேன். நாங்க இதே மாதிரி 15 தடவை வந்துட்டு போயிட்டோம். நீங்க வர்றப்ப காவல் நிலையத்துல இருக்கிறது இல்லையா? அந்த ரைட்டமா அவங்க மட்டும் இருப்பாங்க. அவங்க எந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது கிடையாது. இந்த காலையில வந்த 9 மணிக்கு வெயிட் பண்ணுங்க. இதே ரீசன் தான், வேற எந்த ரீசன் வந்தா ஒரு மாலி இந்த பையனுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் செலவு சார். இவங்க தாத்தா வந்து பெட்டிகள்ல 300 ரூபாய்க்கு வேலைக்கு போறாரு, கிளாஸ் போறாரு. நாங்க எத்தனை டைம் வந்து போட்டுருக்கோம், ஏன்னா கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொடுக்க கேட்கிற விட்டோம்னா அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க வந்துட்டு போயிடுறாங்க. அவங்க பேசி முடிச்சவனே இன்னும் 3 மாசம் டைம் கொடுங்க. இப்படியே தான் எத்தனை டைம் எழுதி கொடுத்துருக்காங்க பாருங்க சார், ரெக்கார்டு இருக்கு சார். உங்க மனுவை வாங்க மாட்டேங்கிறாங்க, வாங்க மாட்டாங்க, எஃப்ஐஆரும் போட மாட்டாங்க. ரீசன் இருக்கு மேடம் சொல்றாங்க சார். நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து 8 மாசம் ஆச்சு, எஃப்ஐஆரும் போட மாட்டாங்க, எந்த ஒரு எவிடன்ஸ் எடுக்க மாட்டாங்க. வந்தா போய் உட்காருங்க நாயோட கேவலமா நடத்தாங்க சார். இப்ப வந்து 100 டைம் எழுதி கொடுத்துருக்கோம். அவங்க வந்து மாப்பிள்ளை 3 டைம் எழுதி கொடுத்தோம். 1 மாசம் 10 நாள் இப்படியே போனாங்க. இப்ப வந்து கேட்டா அந்த மேடம் சொல்றாங்க இன்னும் 3 மாசம் டைம் கிடைக்கல, கோர்ட்ல பாத்துங்க. அப்ப நாங்க இங்க வர்றோம். நாங்க வந்து வெள்ளோட நரசிங்கத்துல இருந்து வரோம் சார். இது அக்கா பொண்ணு. இந்த பிள்ளைய கட்டி கொடுத்து சுக்காம்பட்டி. நாங்க 8 மாசமா வர ரெக்கார்டு. 8 மாசம் ஆச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து. கவுன்சிலிங் போக சொன்னாங்க. 1 மாசம் கவுன்சிலிங் போனாங்க. வந்து யார்கிட்ட கொடுத்தீங்க? எல்லாரும் மேடம் எஸ்ஐ மேடம் கொடுத்தா இன்ஸ்பெக்டர். நீ என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? 8 மாசம் பச்சை பையனை தூக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. நான் வேலைக்கு போக முடியல. கொளுத்துவேன் நானு. போக மாட்டேன், போக மாட்டேன். உட்காருங்க. மேடம் கூப்பிடுறாங்க, வாங்க. யாரு உட்கார வர மாட்டேன் சார். நேரத்துல உள்ள போடுங்க. என்ன சார் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க? 8 மாசம் ரெக்கார்ட் பாருங்க சார். சார் இந்த ரெக்கார்ட் பாருங்க சார். 8 மாசம் கவுன்சிலிங் போங்க, அங்க போங்க. இந்த பச்சா பையனை வச்சு 8 மாசம் அலைகிறான். என்ன சார் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க? கிடையாது. நானும் இன்னைக்கு முடியும், நாளைக்கு முடியும், இன்னைக்கு முடியும்.